தேனி மாவட்டத்தில் திமுக கவுன்சிலருக்கும் தாவேகா தொண்டர்களுக்கும் இடையே நடைபெற்றிருக்கும் பிளக்ஸ் மோதல் தான் இப்போது வைரலாகி வருகிறது. ஏன்பா எதுக்கெல்லாம் அடித்துக் கொண்டிருந்தார்கள், ஆனா இப்போது என்னவென்றால் மாறி மாறி பிளக்ஸ் வைத்து சண்டை போடும் அளவுக்கு வந்துவிட்டதா என்று வியந்து பார்க்கத்தான் தோன்றுகிறது. தேனி மாவட்டம் போடி மேலசொக்கநாதபுரம் பேரூராட்சியில் 5வது வார்டு கவுன்சிலராக இருப்பவர் ராஜேந்திரன். இப்பகுதியில் சாலை மற்றும் கழிவுநீர் கால்வாய்கள் அமைப்பதற்கு பேரூராட்சி மூலம் 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அப்பகுதியில் சிமெண்ட் சாலை போடும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது. அப்போது ஓரமாக உள்ள மரங்களை அழித்துவிட்டுத்தான் சிமெண்ட் சாலைகளை அமைக்க வேண்டுமா என தாவேகா தொண்டர்கள் கேள்வி எழுப்பியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஒரு புகைப்படத்தை அச்சடித்து அதன் கீழே இந்த படத்தில் உள்ளது போல் இருபுறமும் பழுதான சாக்கடைகளை அகற்றிவிட்டு புதிதாக பள்ளம் மேடு இன்றி மிகவும் தரமாகவும் உறுதியாகவும் சிமெண்ட் கான்கிரீட் சாலை அமைத்து தரப்படும். சில தற்குறிகள் உங்களிடம் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள், அதை பெரிதுபடுத்த வேண்டாம். சாலை அமைப்பதில் ஏதேனும் குறைகள் இருந்தால் உங்களில் ஒருவனாகிய என்னை தொடர்பு கொள்ளவும் என திமுக கவுன்சிலர் ராஜேந்திரன் தரப்பில் பிளக்ஸ் வைக்கப்பட்டிருந்தது. சும்மாவே எகிரி என எகிரும் தாவேகா தொண்டர்கள் இப்படி ஒரு பிளக்ஸை பார்த்துவிட்டு சைலண்டாகவா இருப்பார்கள்? கொஞ்சம் கூட நேரத்தை வீணடிக்காமல் திமுக சார்பாக வைக்கப்பட்டுள்ள பிளக்ஸுக்கு பதில் கூறும் விதமாக அம்மாடியோ அத்தாடியோ கேள்வி கேட்டா ஓட்டு போட்ட மக்கள் எல்லாம் தற்குறியா, பாரீர் பாரீர் அவலத்தை பாரீர் என கூறி போலி புகைப்படம் மற்றும் உண்மை நிலவரம் என 2 புகைப்படங்களை அச்சடித்துள்ளனர். அதில் போலி புகைப்படத்தில் திமுக சார்பாக வெளியிடப்பட்ட புகைப்படமும் உண்மை நிலவரத்தில் குண்டும் குழியுமான சாலைகள் இருப்பது போன்ற புகைப்படமும் இடம்பெற்றிருந்தன. மேலும் மக்களே முடிவு செய்வீர், யார் தற்குறி, மக்களுக்காக நியாயம் கேட்கும் தாவேகாவா அல்லது தீய எண்ணம் கொண்ட கேள்விக்குறி என பிளக்ஸை அச்சிட்டுள்ளனர். அச்சிட்டது மட்டுமில்லாமல் திமுக சார்பாக வைக்கப்பட்டுள்ள பேனருக்கு அருகிலேயே தாவேகாவினரும் அவர்களது பேனரை வைத்திருக்கின்றனர். இப்படி மாறி மாறி பேனர் வைத்து இரு தரப்பினரும் மோதிக்கொள்வதை அறிந்த காவலர்கள் இரு தரப்பினரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து எச்சரிக்கை விடுத்தனர். இது மட்டுமில்லாமல் இரவோடு இரவாக பேனர் வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு சென்று 2 பேனர்களையும் அப்புறப்படுத்தி நடவடிக்கை மேற்கொண்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.